புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவருடைய உறவு ரொம்ப அவசியம். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவரோட உறவு கொள்ளும்படிதான் இந்த ஆராதனைகள் எல்லாம் நமக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உறவை ஒரு விசை கூட உறவு துண்டிக்கப்பட்டிருந்தது. கவனிங்க, உறவு கட்டாய் போயிருந்தது. அதை ஒரு விசை கூட இயேசு என்ன பண்றாரு? சிலுவையில பாடுபட்டு 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்துல பேதுரு அழகா சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்ன பண்ணாராம்? ஏனெனில் பாருங்க, இங்க பாருங்க, ஸ்தோத்திரம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை, ஆமென், இதை மறந்துடவே கூடாது. ஒரு விசுவாசி இங்க சபைக்கு வரவங்க இதைதான் தொடர்ந்து பேசினே இருக்கிறோம். சிலுவை பாடுகள் எதற்காக? இயேசு ஏன் பாடுபட்டார்? தேவனை விட்டு பிரிந்திருந்த நம்மை மீண்டும் அவரோடு சேர்க்கும்படி. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம், கையை தட்டி ஆமென் அல்லேலூயா. இயேசு கல்வாரியில பாடுபட்ட லெந்து நாட்களை நினைவு கூறுகிற சபையே, எதற்காக அவர் பாடுபட்டார்? அந்த பாடுபட்டத்தின் நோக்கத்தை உணர்ந்து அதை செய்திருக்கிறோமான்னு யோசிக்கணும். அதையே கொண்டாட்டு போறது இல்லை. வருஷம் வருஷம் அவர் பாடுபட்டார் பாடுபட்டார் பாடுபட்டார்னு சொல்லிட்டு போறது இல்ல. எதற்காக பாடுபட்டார்? நம்மை தேவனிடத்தில், அவர் பாடுபட்டு 2025 வருஷம் ஆகுது. நாம் அதை அறிந்து கொண்டு 10-15 வருஷம் ஆகுது. நாம் தேவனிடத்தில் சேர்ந்து விட்டோமா? சேர்ந்துட்டீங்களா? தேவனோடு சேர்ந்து தேவன் உங்களை நடத்துகிறார் என்றால் அவர் நன்மையின் வழியில, நீதியின் வழியில தான் நடத்துவார். பாஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இருக்காது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. 1 யோவான் 2:26 வாசித்து பாருங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் சொல்லுது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் எப்படி இருக்குதா? நிலைத்து இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒருவனை நமக்கு போதிக்க வேண்டியது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 4:26. ஸ்தோத்திரம். ஜீசஸ். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கிறது என்று சொல்லுகிறார். ஆமென் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா.